தமிழ் தலைவாஸ் இந்த 2026ற்காக எந்தெந்த பிளேயர்ஸை NYP-யா சைன் பண்ண வாய்ப்பு இருக்கு, ஒரு தமிழ்நாடு பிளேயருக்கும் சின்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அந்த மாதிரி தமிழ் தலைவாஸ் டீம்ல இப்போ பிளே பண்ணிட்டு இருக்க NYP-யா ஃபியூச்சர்ல வரப்போற அந்த பிளேயர்ஸ் யார் யாருங்கிறத இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பேச போறோம். தமிழ் தலைவாஸோட ஒரு சில அப்டேட்டும் கூட இந்த வீடியோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நம்ம சேனலில் பெருசாக வீடியோஸுங்கிறது வரது இல்லை. அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. அந்த எலெக்ஷன் டோட்டிலையுமே ரொம்ப ஹெவியாக பிஸி ஆகிட்டேன். ஸோ அதனால் பெருசாக என்னால் வீடியோஸ் போட முடியாமல் தான் இருந்துச்சு. அப்பப்போ இந்த CSK பற்றின அப்டேட்ஸ் ஏதாச்சும் ஒரு IPL அப்டேட் கொடுத்துட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் நிறைய பேர் எங்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டது, ப்ரோ ISL பற்றி PKL பற்றி ஏன் பேச மாட்டேங்கன்னு சொல்லி. ஸோ ISL பற்றி பேசுகிறதுக்கு அவங்ககிட்டே கண்டென்ட் இல்லை, நான் என்னத்தை பேசுங்கிற மாதிரி தான் இருந்தேன். பட் ப்ரோ கபடி லீக் பற்றி பேச சொல்லி, ஏன்னா நம்ம சேனல் மெயினாக அதுக்காக மட்டும்தான், அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்க கூட. ஸோ அதனால் நிறைய பேர் எங்கிட்ட DM பண்ணியிருந்தீங்க, தமிழ் தலைவாஸ் பற்றி பேசுங்க, தமிழ் தலைவாஸோட கோச் யார், இந்த மாதிரியான கேள்விகளும் நிறைய எங்கிட்ட கேட்கப்பட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாருமே IPL பிஸியாக இருக்காங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு எந்த ஒரு மதர் ஸ்போர்ட்ஸ் அப்டேட்டுமே கிடைக்காது. ஸோ IPL நடந்துட்டு இருக்கிறதுனால ISL-க்கு இப்போ பெருசாக வேல்யூ இல்லை, மவுஸ் இல்லை. இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ IPL முடிகிற வரைக்கும் வேறு எந்த அப்டேட்டும் நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது ஃப்ரம் PKL-ங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த கண்டென்ட்டை நான் ரொம்ப நாள் ரிசர்ச் பண்ணி எடுத்த கண்டென்ட் தான். ஸோ அதனால தான் இப்போ அதை கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ கபடி லீக் இந்த 2026 நடக்க போகிற சீசனில் தமிழ் தலைவாஸ் NYP பிளேயர்ஸை சைன் பண்ண போகிறாங்க 4 பேர். ஸோ அந்த 4 பேர் யாராக இருக்கலாம், இல்லை டீமில் ஆல்ரெடி இவங்க ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ இவங்களா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன யூகம் தான். ஸோ அதுதான் உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். யார் அந்த 4 பேருங்கிறதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். கோச்சை பற்றின அப்டேட் ஒன்று இருக்குது, அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் கொடுத்துட்டு நான் எனக்கு கண்டென்ட் இருக்காது, நான் உண்மையை ஒத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ NYP பிளேயர்ஸை பற்றி மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிளேயர் பார்த்தீங்கன்னா முகேஷ் பாக்கர் அப்படிங்கிற ஒரு பிளேயர். ஸோ இவர் ஒரு டிஃபெண்டர், ரைட் கார்னர் டிஃபெண்டர். சாகர் ராத்திக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா இல்லை சாகர் ராத்திக்கு பேக்கப்பாக ஒரு பிளேயர் வேணுங்கிறதுக்காக இப்போ இந்த பிளேயரை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்போ இவர் டீமில் இருக்காரு ரைட் கார்னரில். ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு பிளேயர், யுவா மும்பா டீம்லலாம் ஆடி இருக்காரு. அண்ட் யூனிவர்சிட்டி கேம்ஸ், ஜூனியர் நேஷனல்ஸ் எல்லாம் ஆடின எக்ஸ்பீரியன்ஸும் இந்த பையனுக்கு இருக்குது. ஸோ தமிழ் தலைவாஸோட யங் டீம் கூட இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ ரீசெண்டாக டொமஸ்டிக் லெவல் டோர்னமெண்ட்லாம் போய் ஜெயிச்சாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மாதிரி மூமெண்ட்லாம் இந்த முகேஷ் பாக்கர்ங்கிற பிளேயர் தமிழ் தலைவாஸ் டீம் கூட தான் இருந்திருக்காரு. ஸோ இப்போவும் தமிழ் தலைவாஸோட யங் டீம் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. சேம் சாகர் ராத்தியோட கைடன்ஸ் கூட தான். சாகர் ராத்தி மட்டும்தான் சீனியர் பிளேயராக அங்கே கூட ட்ராவல் பண்ணிட்டாரு. அவர் கூட சேர்ந்து நிறைய கைடன்ஸ் இந்த பிளேயருக்கு கிடைச்சிட்டு இருக்கு. சாகருக்கு பேக்கப்பாக இந்த பிளேயரை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு தகவலுமே இருக்கு. இப்போ ரீசெண்டாக அவரோட பர்ஃபார்மன்ஸும் அந்த மாதிரி தான் பேசப்பட்டு இருக்கு. ஸோ இந்த பிளேயர் முகேஷ் பாக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான NYP-யா இருக்கலாம். இது இல்லாமல் சாய் பட்டேல் அப்படிங்கிற ஒரு பிளேயர். ஸோ சாய் பட்டேல் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு ரைட் கவர் டிஃபெண்டர். ஸோ இவரும் ஒரு டிஃபெண்டர் தான். இவர் கோலாப்பூர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். யுவா கபடி சீரீஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தலைவனுக்கு நிறையவே இருக்கு. இது இல்லாமல் லோக்கல் டோர்னமெண்ட்ல நிறைய ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. முக்கியமான டீம்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு. அதாவது மகாராஷ்டிராவில் இருக்கிற முக்கியமான லோக்கல் டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ்ல ரொம்ப முக்கியமான டீம்ஸுக்கு ஆடி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு பிளேயராக இருந்திருக்காரு. ஸோ அங்கே மகாராஷ்டிரா ஸ்டேட்ல அவரோட டிஸ்ட்ரிக்டாகவும் அவர் பிளே பண்ணியிருக்காரு. இது இல்லாமல் யூனிவர்சிட்டி கேம்ஸ் ஆடி இருக்காரு. யுவா பல்தான்ஸ் டீம்ல இருந்திருக்காரு. அண்டு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஜெர்சி நம்பர் 7 யூஸ் பண்ணுறாரு. ஸோ தலஃபாரிய ரீசன்னு சொல்லிட்டு தோனியோட ஃபேனுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இவர்கிட்ட பாசிட்டிவாக இருக்குது. அது ஜெர்சி நம்பர் 7 மட்டும் நான் சொல்லலை, இவரோட பர்ஃபார்மன்ஸும் என்னோட பிளேஸ்லாம் செக் பண்ணி பார்த்தேன், விளாட்ன ஒரு சில ஃபுட்டேஜஸ்லாம் எடுத்து பார்த்தேன், நல்லா இருக்குது. நான் அதை இங்கே யூஸ் பண்ண முடியாது, சம் காப்பிரைட் இஷ்யூனால உங்களுக்கே தெரியும். பட் கண்டிப்பாக நல்லா இருக்குது. நீங்கள் இன்ஸ்டாவில் போயிட்டு இந்த சாய் பட்டேல் சர்ச் பண்ணிங்களாவே ஒரு பேர் மேபி உங்களுக்கு வரலாம். ஸோ இந்த சாய் பட்டேல் முக்கியமாக நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு ரைட் கவர் பிளேயர். தமிழ் தலைவாஸுக்கு காலங்காலமாக அந்த கவரில் ஒரு பெரிய பிரச்சனை எப்போவுமே இருக்கும். அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த ரைட் கவர் பிளேயரை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்படுறேன். ஓவராலாக இப்போ நான் சொல்ல போகிற 4 NYP-யுமே 4 டிஃப்ரெண்ட்டான பொசிஷனில் 4 டிஃப்ரெண்ட்டான ஸ்கில்லோடு இருக்கிற பிளேயர்ஸ் தான். நான் அதை குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன். இப்போ தமிழ் தலைவாஸோட யங் டீம் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு இந்த பிளேயர்.
ஸோ இந்த சாய் பட்டேலுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது டீமில் சைன் ஆகிறதுக்கு. NYPயாவோ இல்லை ஆக்ஷனில் இவரோட பேரை போட்டோ எடுக்குவாங்க தமிழ் தலைவாசு அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இது இல்லாமல் அடுத்த பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா திவேஷ் கவாலி அப்படிங்கிற ஒரு பிளேயர். ஸோ இவர் ஒரு ரைட் ரைடர், ரொம்பவும் டாலான ஒரு ரைட் ரைடருங்கிறது கூடுதலான விஷயம். இவரும் மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு பிளேயர் தான். லோக்கல் டோர்னமெண்ட்ஸு நிறைய ஆடி இருக்கு அந்த பையன். லோக்கல் டோர்னமெண்ட்ஸில் இவரோட பர்ஃபார்மன்ஸ் தெரியா இருந்திருக்குன்னு தாராளமாக சொல்லலாம். அண்ட் இப்போது தமிழ் தலைவாஸோட யங் டீம் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த டோர்னமெண்ட்ஸில் தமிழ் தலைவாஸ் ஜெயிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அதில் கூட இவரை நீங்கள் பார்த்துருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ இவரோட ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்குது. ஸோ இவரோட ஹைட் வந்து இவருக்கு வந்து ஒரு பெரிய பலமாக இருக்குது. அந்த ஹைட்டை வச்சு ஜம்ப்பு பண்ணுறாரு, அது நல்லாயிருக்கு. ஸோ லயன் ஜம்ப்னு சொல்லுவாங்க பவன் ஷெராவத்தோட ஸ்கில். இதை நிறைய கபடி பிளேயர்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவரோட ஹைட்டுக்கு இந்த ஜம்ப்புங்கிறது நார்மலான ஒன்று தான், பட் அதை ரொம்ப பெட்டராக எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. ஸோ ஹைட்டாக இருக்கிறதுனால அந்த ஜம்ப்பு ஓகே, சூப்பர் எக்ஸிக்யூஷன். பட் இதே ஹைட்டை வச்சுக்கிட்டு டுப்கி அடிக்கிறாரு. இந்த டுப்கி பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை, இவ்வளோ ஹைட்டாக இருந்துட்டு, பட் அதையும் பெட்டராக பண்ணுறாரு. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், டுப்கி போடுற மேக்ஸிமம் பிளேயர்ஸ் ரொம்ப ஹைட்டாக இருக்க மாட்டாங்க. பிகாஸ் ஹைட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் டுப்கி போட்டு வெளியே வரதுக்குள்ளே சிக்கிடுவீங்க. ஸோ அந்த ஒரு செயின் டேக்கில் சிக்காமல் டுப்கி போடுறது ஒரு பெரிய ஸ்கில். அதை இந்த பையன் ரொம்ப பெட்டராகவே பண்ணிட்டாரு இவ்வளோ ஹைட் இருந்தாலுமே. ஸோ அந்த வேகமும் இருக்குது, அண்டு கூடவே விவேகமாகவும் அந்த ஜம்பும் செம்மையாக எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. ஸோ ஹைட்டு, அதாவது ஹைட்டாக இருக்காரு, ஜம்பும் பண்ணுறாரு, டுப்கியும் பண்ணுறாரு. இது ரெண்டு ஸ்கில்லும் தனித்தனி, இதை தனித்தனியாக வச்சுருந்தாலே பெரிய பிளேயர்னு நம்ம சொல்லுவோம். பட் ரெண்டையும் ஒன்றா வச்சுருக்காரு, கண்டிப்பாக சூப்பரான பிளேயர் தான், டவுட்டே வேணாம். ஸோ இந்த திவேஷ் கவாலியுமே இப்போதைக்கு தமிழ் தலைவாஸோட ரேடாரில் இருக்கார். ஒன்று NYP சைனிங், இல்லை ஆக்ஷன்லேருந்து இவர் எடுப்பாங்க. எடுக்கலனா கூட டீம் கூட தான் ட்ராவல் பண்ண போகிறாருங்கிறது கூடுதலான விஷயம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பரஞ்சோதி அப்படிங்கிற ஒரு பிளேயர், சேலம் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த பையன். இந்த பரஞ்சோதியை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு லெஃப்ட் கவர் டிஃபெண்டர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பொசிஷனுக்கு ஒவ்வொரு பிளேயர்ஸை இப்போதைக்கு டீம் கூட வச்சிருக்காங்க. அது அந்த மாதிரி தான் நான் உங்ககிட்ட NYPயாவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன பிளேயர் வந்து ரைட் கார்னர் டிஃபெண்டர், அதுக்கப்புறமா ரைட் கவர் டிஃபெண்டர், அண்ட் தென் ஒரு ரைட் ரைடர், டால் ரைடர். இப்போ நான் சொல்கிறது லெஃப்ட் கவர் டிஃபெண்டர். ஸோ இந்த மாதிரி 4 பொசிஷனுக்கு 4 டிஃப்ரெண்ட்டான பிளேயர்ஸை தமிழ் தலைவாஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா தான் இருக்குது. ஸோ இவர் லெஃப்ட் கவர் பிளேயர்னாலுமே இவரால் லெஃப்ட் கார்னர் அண்ட் ஆல்சோ ரைட் கவரையும் மேனேஜ் பண்ண முடியும், அந்த ஸ்கில் இருக்குது. வழக்கமாகவே தமிழ்நாட்டிலேருந்து எந்த ஒரு கவர் டிஃபெண்டர் வந்தாலுமே அவங்களுக்கு இந்த ஸ்கில் அப்படியே பொருந்தும். ஸோ இவரோட ரோல் மாடலும் அப்படி தான். இவர் யாரை இன்ஸ்பயராக வச்சு இந்த கவர் பொசிஷன் ஆடிட்டு இருக்காருன்னா நம்ம ஜீவா குமார் அண்ணன் இன்ஸ்பயராக வச்சு தான் இவர் வந்து ஆடிட்டு இருக்காருங்கும் போது ஸோ இது ஆப்வியஸ் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து சேலம்னு சொல்லியிருந்தேன். சேலம்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு கபடி அகாடமி, சாமி கபடி அகாடமி. ஸோ அந்த கபடி அகாடமியிலிருந்து தான் இவர் ட்ரெயின் ஆகி வெளியே வந்திருக்காரு. கேலோ இந்தியா யூத் கேம்ஸ், 6வது கேலோ இந்தியா யூத் கேம்ஸில் வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ண ஒரு பிளேயர். ஜூனியர் நேஷனல் ஆடிருக்காரு தமிழ்நாடுக்காக. இந்த மாதிரி பல சம்பவங்களை பண்ணிட்டு தான் இந்த பரஞ்சோதி வந்துட்டு இருக்காரு. பரஞ்சோதியோட பேஜுமே இன்ஸ்டால் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அவரோட ஒரு சில வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். பிளாக் நல்லா பெட்டராக பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இவரும் ஒரு ஸ்கில்ஃபுல்லான பிளேயர் தான். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கவர் பிளேயர்ஸு ரூல் பண்ணியிருக்காங்க ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும். நம்ம லிஸ்ட்டு நிறையா சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச PKL சூப்பர் சம்பவம் பண்ண தமிழ்நாடு கவர் பிளேயர் யாருங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த 4 பேர் தானா அப்படின்னு சொல்லி நிறுத்திடாதீங்க, நிறைய பேர் இருக்காங்க இதுக்கப்புறம் லிஸ்ட்டில், நான் அடுத்தடுத்து கொண்டு வரேன். பட் இந்த 4 பேரும் என்னோட ஃபேவரட் முதன்மை லிஸ்ட்டுங்கிறதுனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக மென்ஷன் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். பை பை, தேங்க்யூ.